why Subiksha Kumar is still there and what contribution is she giving other than trying to sing beatbox and support from Vickals Vikram. இந்த கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா இந்த வீட்ல நிறைய பேரை கேட்கலாம். எக்ஸப்ட் வினோத், பார்வதி, விக்ரம், இந்த ஒரு 3-4 பேரை தவிர மிச்சம் எல்லாருமே நீங்க இந்த கேள்வி கேட்கலாம். பட் சார் யூஸ்வலா சொல்ற ஒரு விஷயத்துல தான் நானும் அலைன் ஆகிறேன். என்னன்னா இந்த ஃபேமிலி டாஸ்க் இருக்குல்ல, இந்த டாஸ்க்ல சுபிக்ஷாவை வச்சு ஒரு மைலேஜ் பார்க்கணும்னு வச்சிருந்திருப்பாங்க. ஆல்சோ அந்த பொண்ணுகிட்ட ஸ்டார்டிங்ல ஒரு கிளாரிட்டி இருந்தது. அதுக்கப்புறம் நடுவுல ஃபுல்லா அப்படியே பிளாட், ஒண்ணுமே பண்ணல, ரொம்ப சைலண்டா இருந்தது. பீட் பாக்ஸிங் போர் அடிச்சு போச்சு. ஒரு சீசன் ஆரம்பிச்ச உடனே பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்க ஒரு 3 பேர் முன்னாடி போயிருவாங்க, பயங்கர வீக்கா இருக்க ஒரு 3 பேர் பின்னாடி வந்துருவாங்க. அந்த மாதிரி போயிடும். ஆனா எப்பயுமே ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்கு. சேர் டேபிள் மாதிரி அந்த வீட்டுல ப்ராப்பர்ட்டியா இருக்கிற ஒரு குரூப் இருக்கும்ல, அந்த குரூப் அப்படியே தேங்கி வருவாங்க. அதாவது 3 to 8, 3 to 9 வீக்ஸ் இருக்குல்ல, அந்த 3rd வீக்ல இருந்து 9th வீக் வரைக்கும் அப்படியே டிராவல் ஆவாங்க. இந்த சீசன் நிறைய பேர் அந்த மாதிரி வந்தாங்க. இப்போ எஃப்ஜே என்ன பண்ணாரு அப்படின்னா, ஆத்ரேயோட விஷயத்தை கழிச்சுட்டு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. கெமி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. இன்ஃபேக்ட் பிரவீன் போற வரைக்கும் எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. பட் பிரவீன் அவரோட கேம் ஸ்டார்ட் பண்ண உடனே அவர் வெளியே வச்சிட்டாங்க. பிரஜின் சேம் திங், ரொம்ப சைலண்டா இருக்க மாதிரி இருந்தது. பட் கேம் ஆரம்பிச்சு அதெல்லாம் வந்து சேனல் பண்ற தப்பு தான். பிரவீன், பிரஜின் எல்லாம் ஆரம்பிக்கும் போது அடிச்சமிச்சிட்டாங்கல்ல, அது மாதிரி பண்ணிருக்கூடாது. பட் நிறைய பேர் இப்போ என்ன கேட்டிருந்தா சுபிக்ஷாக்கு பதிலா பிரஜின் இருந்திருக்கலாம் அந்த வீக்ல. பட் அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னு யோசிப்பாங்களேன். இப்ப பிரஜினை வெளியே அனுப்பவே தான் திருப்பி அவர் உள்ள வந்தாரு. சாண்ட்ராக்கு ஒரு பிளாக்கேஜ் எடுத்து விட்ட மாதிரி இருந்தது. சுபிக்ஷா வெளியே அமைச்சிருந்தா இப்ப நாளைக்கு கிடைக்க போற அந்த மைலேஜ் அவங்களுக்கு